இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 7 வகையான பொடி ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். இந்த பொடி ரெசிபிஸ் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்ஸ்டன்ட் பொடி மிக்ஸும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தி பொடி. இந்த கந்தி பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆந்திராவில் வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கந்தி பொடி செய்கிறதுக்காக ஒரு அழாக்கில் அரை அழாக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பை இப்போ நம்ம வந்து கடாயில் சேர்த்துடலாம். துவரம்பருப்பு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுக்கணும், கருக விடக்கூடாது. அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இந்த பொடி வந்து 1 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து சாதத்தில் தனியாக போட்டு சாப்பிடவும் இந்த பொடி நல்லாயிருக்கும். இப்போ இந்த துவரம்பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய துவரம்பருப்பு நல்லா வந்து வறுபட்டுருச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த துவரம்பருப்பை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம 100 கிராம் போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். இதுக்காக நான் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துடுறேன். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது வறுக்க தேவையில்லை, கல்லுப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பையும் இதோடு சேர்த்து ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும்னா இன்னொரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமான காரத்துக்கு கரெக்டான அளவு சேர்த்துருக்கேன். கந்தி பொடிக்கான பருப்பு வறுபட்டுருச்சு. நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கந்தி பொடிக்கான பருப்பை வறுத்தாச்சு. இதை மிக்சரில் சேர்த்துருக்கோம். இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சுவையான கந்தி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கந்தி பொடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த சட்னி பொடி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக 1 மாதத்துக்கு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சட்னி தேவைப்படும் போது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்து கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு சட்னி பொடி ரெசிபியும் போட்டிருந்தேன். உடச்சிக்கடலை சட்னி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உடச்சிக்கடலை சட்னி பொடிக்காக நான் 100 கிராம் அளவுக்கு உடச்சிக்கடலையை சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வந்து செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு இந்த உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலையை வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய உடச்சக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த சூடு ஏறின உடச்சக்கடலையை நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 4 பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும். அதிகமான தீயில் வச்சு செஞ்சிங்கன்னா உள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு அது சரியாக வேகாது. பூண்டு வந்து உள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 சேர்த்துக்கிறேன். பூண்டும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் செவக்கட்டும். இது கூடயே நம்ம இந்த சட்னி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து நான் பூண்டை வந்து நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி உடையணும். அந்த அளவுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா வந்து வறுபடணும். இப்போ நம்ம உடச்சக்கடலை வறுத்து வச்சுருக்க உடச்சக்கடலையே இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. இப்போ நம்ம இந்த உடச்சக்கடலையை நல்லா கலந்துட்டோம். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே வந்து நம்ம இதை மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சட்னி பொடியை தாளிச்சிக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும்.
1/4 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிட்டு இந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா செவந்துட்டும். கொஞ்சம் போல் வாசனைக்காக இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்துலாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை பொடியோடு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சுவையான உடச்ச கடலை சட்னி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் சட்னி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொப்பரை தேங்காய் சேர்த்தும் இதை வந்து செய்யலாம். நார்மலாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் சட்னி பொடி வந்து நீங்கள் அழகாக தண்ணியில் கலந்து சாப்பிடலாம். தாளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம தாளிச்சிட்டோம். எள் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எள் பொடி செய்கிறதுக்காக எள் நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கருப்பு எள். ஏற்கனவே இதை சுத்தம் செஞ்சு காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த 100 கிராம் கருப்பு எள்ளை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை பொரியிற அளவுக்கு வறுத்துக்கணும். இது வந்து நல்லா வாசனை வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எள்ளும் பொரியும். அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எள், கடலைப்பருப்பு இந்த மாதிரி எது வறுத்தாலும் நம்ம சிம்மில் வச்சு வறுத்தோம்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி சிவப்பாக மாறும். உங்களுக்கு வந்து நல்லா எல்லாமே வந்து பொரிஞ்சிருக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த எள்ளு பொடி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கூட இது நல்லாயிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தாளிப்பு சேர்த்து இந்த பொடியை அதில் கலந்துட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிடலாம். வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த எள்ளை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இரும்பு சத்து ரொம்ப இதில் அதிகமாக இருக்குது. இப்போ எள்ளு நல்லா செவந்து கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இது கூட நம்ம எள்ளு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த எள்ளு பொடிக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, அதாவது நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா இதோட சேர்த்துக்கிறேன். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். கட்டிப்பெருங்காயம் சேர்க்குறதுனா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்க்குறதுனால கடைசியாகவே வந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து உளுந்து வந்து செவக்கணும். நல்லா செவக்க வறுத்துருங்க. உங்களுக்கு உளுத்தம்பருப்பு சரியாக வறுப்படலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வாசம் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கிறது. நம்ம மண்கடாயில் செய்கிறதுனால முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்துடும். நான் ஏற்கனவே வந்து வறுத்த எள்ளை மிக்சரில் சேர்த்துருக்கேன். அது கூட நம்ம இந்த உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாவை மிக்சரில் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு எல்லாமே வந்து மிக்சரில் சேர்த்தாச்சு. இது நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தனியா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தனியா இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாய்ப்புண் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தனியா வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம பொடியை அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு அதுக்கப்புறம் சாதத்துலேயும் இதை வந்து போட்டு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து சுண்டல் மேலே இந்த பொடியை தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல நம்ம உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய அரைக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது தனியா 1 கப் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் தனியா வந்து 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து லைட்டாக செவக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வறுப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுக்கும் பொழுது. அடுத்ததாக இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப கருவேப்பிலை சேர்க்க வேணாம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துருங்க. இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ தனியாவிலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த தனியா கடலைப்பருப்பை எல்லாத்தையும் ஒரு மிக்சரில் மாற்றிக்கலாம், அரைச்சிடலாம். இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். பொரியல் செய்யும் பொழுது தூவியும் நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய தனியா பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தனியா இட்லி பொடியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தேங்காய் இட்லி பொடி செய்கிறதுக்கு நல்லா முத்தின தேங்காவை வந்து இந்த மாதிரி நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் இந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காவை துருகினதை இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து வறுத்துடலாம். கொப்பரை தேங்காய் வச்சுருந்திங்கன்னா கொப்பரை தேங்காவை கூட இந்த மாதிரி தேங்காய் இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வச்சு யூஸ் பண்ணுறோன்னா 15 நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1.5 மாதம் கூட நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இந்த தேங்காவை வறுத்துக்கலாம். தேங்காயில் இருந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லா உதிராக வந்துடுச்சு. கொஞ்சம் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவலை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் கொஞ்சம் நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்துடலாம். இப்போ இது ஒரு பாதி அளவுக்கு வறுபட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் போல் வேர்க்கடலை பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த தேங்காய் இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்துருங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் இட்லி பொடிக்காக வறுத்த எல்லாமே மிக்சரில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சுவையான தேங்காய் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னா மைசூர் இட்லி பொடி, அதாவது சட்னி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மைசூர் சட்னி பொடி செய்கிறதுக்காக நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் எள்ளை வறுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு எள்ளை வறுத்துக்குங்க. இப்போ எள்ளு வந்து ஓரளவுக்கு பொரியிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம். எள்ளையும் கசகசாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு பொரியும் பொழுது நம்ம 1 ஸ்பூன் போல் தனியா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. அந்த எள்ளு நல்லா பொரியறதுக்கும் இந்த தனியா வறுப்படுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இதை நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் வறுத்து சேர்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி எப்போவும் வறுப்பேன், அதனால் நான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிறேன். ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எள்ளு பொரியிற சத்தமும் கேட்குது, தனியாவும் வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுபடணும், கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுபடணும். அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். எல்லா எள்ளும் வந்து நல்லா பொரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் சிம்மில் தான் வச்சு செய்யணும். சிம்மில் வைக்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது கருகிடும். அதனால் சிம்மில் வச்சு செய்யுங்க. எள்ளு வந்து படப்படன்னு பொரியிற அந்த சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ நம்ம வறுத்த இந்த கலவையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே திருகின தேங்காய் தான். இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஈரம் போக.
நீங்கள் கொப்பரை தேங்காய் வச்சுருக்கீங்கன்னா கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு அது கெட்டு போகாது. இதை நல்லா வறுக்கணும், நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. முத்தின தேங்காய் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அதனால நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. உங்களுக்கு அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த தேங்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செவந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இந்த புளி வந்து இந்த சூப்லேயே வந்து நல்லா வதங்கிடும். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. மைசூர் சட்னி பொடிக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மைசூர் சட்னி பொடிக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்து மிக்சரில் சேர்த்துருக்கோம். இதை அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மைசூர் இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூண்டு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகும் பொழுது நம்ம ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா செவக்கணும், அந்த அளவுக்கு இந்த பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பூண்டை செவக்க விடுங்க. வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூண்டு மிளகாய் பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த பூண்டு மிளகாய் பொடிக்கு ஒரு 8 மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த பூண்டும் மிளகாவும் நல்லா வறுபடட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை உடனே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து விழுது மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். முதல்ல பூண்டு பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாவை மட்டும் வறுத்ததை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 பாகம் வந்து பொடியான பிறகு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டும் கருவேப்பிலையும் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கு. இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய சிம்பிளான பூண்டு காரப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் விட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 2-3 நாளைக்கு மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும். அதிக நாள் நீங்கள் வைக்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நீங்கள் வெளியிலே கூட வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய சுவையான பூண்டு மிளகாய் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 வகையான பொடி ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.